ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு போம் ஜென்ரேட்டர் தான் கிரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் LangChain. ஸோ இது பேசிக்காக நம்ம பில்ட் பண்ணுறது மாதிரி ஒரு chat prompt template வச்சு தான் பில்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம ரெஜெக்ஸ் பைத்தனில் யூஸ் பண்ணி ஒரு இன்புட்டை வேலிடேட் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம எப்போவுமே நம்ம ப்ராஜெக்டில் வந்து இன்புட் ஃபீல்ட்னு ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் கால் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீம்லெட் எலமெண்ட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ நான் VS கோடில் தான் கோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு virtual environment செட்டப் பண்ணலாம். ஸோ virtual environment python -m venv space dot venv இது கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எனக்கு virtual environment கிரியேட் ஆகும். ஸோ virtual environment கிரியேட் ஆனதுமே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ .venv script /activate. ஸோ இப்போது என் virtual environment ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ஸோ virtual environment ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போது தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ pip install streamlit langchain -google gen ai python .env. ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸ். ஸோ என்ட்ரு கொடுத்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆனதுமே என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ .env ஃபைலில் google _API key. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம் இந்த என்வாயர்மெண்ட் வேரியபிளுக்கு. ஸோ வேல்யூ வந்து API key ஜென்ரேட் பண்ணணும். ஸோ API key ஜென்ரேட் பண்ணுறதுக்கு aistudio.google.com போயிட்டு இங்கே டாப்பில் get API key அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் create API key கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு create API keyன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் API key ஜென்ரேட் ஆகிரும். ஸோ ஜென்ரேட் ஆகிற API keyயை காப்பி பண்ணி இங்கே என்வாயர்மெண்ட் வேரியபிளில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த கூகுள் API கீயில் வந்து நம்ம ஜெம்னியோட API key அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு main.py. ஸோ இந்த main.pyல தான் நம்ம லாஜிக் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்லெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஸ்ட்ரீம்லெட் as st. அதுக்கப்புறமா from LangChain google gen ai import chat google generative AI. அதுக்கப்புறமா .envலேருந்து load.env. இது இல்லாமல் நம்ம chat prompt template கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் from langchain core .prompts import chat prompt template. chat prompt templateல நம்ம சில விஷயங்கள் வேலிடேட் பண்ணணும். ஸோ வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது regex. ஸோ அதுக்கு re. ஸோ இப்போ நம்ம .env லோட் பண்ணிக்கலாம். ஸோ load.env override true. ஸோ இந்த கமாண்டில் நம்ம .envல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆயிரும். இப்போ நம்ம கூகுள் ஜெம்னை இதில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ LLMனு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் chat google generative AI அதை கால் பண்ணி மாடல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஜெம்னி 2.0 ஃப்ளாஷ். ஸோ அந்த மாடலையும் இங்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு chat prompt template dot from messages அண்ட் இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ராம்ப்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்டில் நம்ம தீம் ரைம் ஸ்கீம் மூட் இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் அ இன்புட் பாஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் கைட்லைன்ஸும் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி எடிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆஸ் அ ஹியூமன் மெசேஜும் நம்ம வந்து தீம் அது இல்லாமல் ரிதம் ஸ்கீம் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இங்கே டிஃபைன்டாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்ட்ரீம்லெட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம்லெட்டில் டைட்டில் செட் பண்ணுறதுக்கு st.title இதில் வந்து AI poem generator. அதுக்கப்புறமா தீம் யூசர் கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு st.textInput அண்ட் டெக்ஸ்ட் இன்புட்டில் நம்ம வந்து யூசர் கிட்ட ஒரு தீம் கேட்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு எந்த தீமில் போயம் வேணும்னு. ஸோ போயம் தீம். ஸோ இதில் வந்து யூசர் என்ன தீம் வேணுமோ அதை என்ட்ரு பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ரைம் ஸ்கீம். ஸோ ரைம் ஸ்கீமுக்கு ஒரு வேரியபிள். ஸோ ரைம் ஸ்கீம் இதுக்கும் நம்ம டெக்ஸ்ட் இன்புட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரைம் ஸ்கீம் வந்து இப்போது ஏபி இல்லைனா ஏஏபிபி அந்த மாதிரி நிறைய ரைம் ஸ்கீம் இருக்கலாம்.
ஸோ யூசருக்கு எந்த ரைம் ஸ்கீம் வேணுமோ அவங்க வந்து அந்த ரைம் ஸ்கீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு st.text input enter rhyme scheme. ஸோ இதில் வந்து யூசர் ரைம் ஸ்கீம் என்ட்ரு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மூட். ஸோ மூடும் வந்து நம்ம ஒரு பாஸ் பண்ண போகிற வேரியபிள். ஸோ அந்த மூடும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்கிட்டேருந்து இது நம்ம ஒரு செலக்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ செலக்ட் பாக்ஸ். ஸோ செலக்ட் பாக்ஸில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து யூசர் ஏதாச்சும் மூட் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே செலக்ட் மூட்னு கொடுக்குறது வந்து ஆஸ் அ டைட்டில் செட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன மூட் என்னென்ன வேல்யூஸ் நம்ம இந்த செலக்ட் பாக்ஸில் பாஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்டில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சொல்கிறேன் ஜாய்ஃபுல், ரொமான்டிக், மிஸ்டீரியஸ், அது இல்லாமல் ஒரு நியூட்ரல். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பாஸ் பண்ண போகிற மூட்ஸ். ஸோ இதுலேருந்து யூசர் ஏதாச்சும் மூட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ரைம் ஸ்கீம் வந்து ஒரு வேலிட் ரைம் ஸ்கீமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு யூசர் என்ட்ரு பண்ணுற இன்புட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கேபிட்டல் லெட்டராக தான் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் டாட் அப்பர்னு கால் பண்ணிட்டா அந்த டெக்ஸ்ட் யூசர் என்ன டெக்ஸ்ட் ரைம் ஸ்கீமில் பாஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஆல் கேப்ஸில் ஜென்ரேட் ஆகிரும். இப்போது இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ validate rhyme scheme and இதில் வந்து நம்ம ஸ்கீம் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பாஸ் பண்ணுற ஸ்கீமை வந்து நம்ம வந்து ரெஜெக்ட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ if not re.match அண்ட் இங்கே வந்து நம்ம ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் பாஸ் பண்ணோம். ஸோ ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் அதில் வந்து நம்ம என்ன செட் பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு A to Z அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் A கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் Z அதுக்கப்புறமா ப்ளஸ் $. ஸோ இது வந்து இன் பிட்வீன் அந்த ரேஞ்ச் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னு பாஸ் பண்ணோம். ஸோ நான் செக் பண்ண போகிறது வந்து ஸ்கீம். இந்த ஃபங்க்ஷனில் ஆஸ் அ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிற ஸ்கீம் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ அது மேட்ச் ஆகலைன்னா நம்ம வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைம் ஸ்கீம் வேலிடேட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் ரைட் பண்ணலாம். ஸோ if not validate rhyme scheme and the rhyme schemeல நம்மக்கிட்ட இருக்கிற ரைம் ஸ்கீமை தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து ரைம் ஸ்கீம். இந்த வேரியபிளில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது, ஃபால்ஸ் இல்லைனா ட்ரூ. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போது அந்த ஸ்கீமே வேலிட் இல்லைன்னா எனக்கு இதை ஸ்டாப் பண்ணும். ஸோ நான் வந்து st.stopனு கால் பண்ணிட்டேன்னா அது ஸ்கீம் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போது ஸ்கீம் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு யூசருக்கு ஷோ பண்ணுறதுக்கு நம்ம st.error அண்ட் இந்த எரரில் நான் இங்கே invalid rhyme scheme அப்படின்னு யூசருக்கு நோட்டிஃபை பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இது வச்சு யூசருக்கு வந்து இது ஒரு இன்வேலிட் ஸ்கீம். அப்போ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கீம் பாஸ் பண்ணணுன்னு அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்போ ப்ராப்பரான ஸ்கீம் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த லோடிங் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ if st.button generate poem பட்டன் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்பின்னர் ஷோ பண்ணலாம். ஸோ வித் st.spinner லோடிங் ஜென்ரேட்டிங் நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பின்னர் பக்கத்தில் ஷோ ஆகும். ஸோ இந்த லோடிங் ஸ்பின்னர் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்பின்னர் வரும், அது பக்கத்தில் இந்த டெக்ஸ்ட்டும் ஷோ ஆகும். இங்கே நம்ம செயின் கிரியேட் பண்ணலாம். ஸோ செயின் இஸ் ஈக்குவல் டு prompt/LLM
ஸோ இப்படி நம்ம ஒரு செயின் க்ரியேட் பண்ணுறோம். இந்த செயினில் தான் வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்வோக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்னெல்லாம் வேரியபிள் பாஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு செயின் டாட் இன்வோக் கொடுத்துட்டு இதில் தீமில் வந்து நம்ம தீம் வேரியபிளில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அது கூடவே ரைம் ஸ்கீம், ரைம் ஸ்கீம் வேரியபிள் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இதுலேயும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிஃபோரே வேலிடேட் ஆயிரும். ஸோ வேலிடேட் ஆகி இன்கேஸ் அது வேலிட் ஸ்கீம் இல்லைன்னா இது ரன்னே ஆகாது. ஸோ நமக்கு ஸ்டாப் ஆயிரும். அது வேலிட் ஆகிருக்குன்னா இங்கே வந்து அந்த ஸ்கீம் நம்ம பாஸ் பண்ணுறோம். இது கூடவே நம்ம மோடும் பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மோட், அதுவும் வந்து நம்ம மோட்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதில் தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இதில் வர ரெஸ்பான்ஸை வந்து நம்ம யூசருக்கு ஷோ பண்ணோம். ஸோ ஷோ பண்ணுறப்போ நம்ம ஒரு சப் ஹெடர் போடலாம். ஸோ சப் ஹெடர் ஹியர்ஸ் யோர் போம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு சப் ஹெடராக பாஸ் பண்ணுறது. இதுக்கப்புறமா இந்த போம் வந்து மார்க் டவுனில் கூட வரலாம். ஸோ நம்ம மார்க் டவுன்லேயே ஷோ பண்ணலாம். ஸோ st டாட் மார்க் டவுன் and the markdown la response dot content. ஸோ இதை இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு streamlit run main dot py. ஸோ இப்போ இது இங்கே லோட் ஆயிடுச்சு. பை டிஃபால்ட்டாகவே இன்வேலிட் ரைம் ஸ்கீம் இருக்குது. ஏன்னா நான் இங்கே எதுவுமே டிஃபால்ட்டாக வேல்யூ செட் பண்ணல. ஸோ வந்து இங்கே நான் செட் பண்ண போகிறேன் இப்போ வேல்யூ. ஸோ வேல்யூ ஏபின்னு செட் பண்ணிவிட்டு போயம் வந்து நம்ம லவ் பேஸ்ட் ஆன் லவ், அதான் என் தீம். ஸோ அந்த தீம் செலக்ட் பண்ணிவிட்டு லவ் க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு ரொமான்டிக்கான மூட். ஸோ இப்போது ஜென்ரேட் போயம் கொடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு ஸ்பின்னரும் லோடிங்கும் ஷோ ஆகும். அண்ட் அதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே ஒரு போயம் ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ், ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.